இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த பிரதேசத்தில் ஒரு தொழில்துறையை மேம்படுத்தி சுய தொழில்களை மேம்படுத்தி ஒரு தொழிற்பேட்டியாக இந்த வலயத்தை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். செய்திகளை மிகைப்படுத்தி வெளியிடுவது கூட ஒரு அவர்களுடைய திட்டத்திற்கு கூட ஒரு எதிர் விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் என்றால், இங்கே தொழில்துறைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும். அவர்கள் இங்கே முதலீட்டாளர்கள் வர வேண்டுமாக இருந்தால் இந்த பிரதேசத்திலே நல்ல மனித வளம் இருக்கின்றது, தகுதியான இளைஞர் ஜோதிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வேலை செய்யும் உழைக்கும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றால் தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள். இங்கே சமூகம் சீரழிந்திருக்கிறது, இளைஞர் ஜோதிகள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் எந்த விதமான முதலீடுகளையும் செய்வதற்கு முதலீட்டாளர்கள் இங்கே வரமாட்டார்கள். இந்த ஆளுந்தரப்பு என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் கடந்த தேர்தல் காலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இந்த ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியிருந்தார்கள். அவை எவையுமே நிறைவேற்றப்பட முடியாத நிலையிலே இன்னொரு தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் அல்லது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பார்த்தால் கூட காணிகள் விடுவிக்கப்படும், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள், காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும், அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றெல்லாம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. தற்போது தென்னிலங்கையிலே காணப்படுகின்ற போதைப்பொருள் சார்ந்த கொலைகள், ஆயுத பிரயோகங்கள் எதிர்காலத்திலே கிழக்கு வடக்கு பிரதேசங்களிலும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சூழல் காணப்படுவதாக அவர் சொல்லியிருந்தார். அவர் சொல்லி சில வாரங்களில் சில நாட்களிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பிலே நேற்று கிழக்கு மாகாண அல்லது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் கூட நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பலமான சந்தேகம் ஏற்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களிலும் கடந்த காலங்களிலே கிரீஸ் பூதங்கள் கதைகள் அரங்கேற்றப்பட்டது போன்று ஏதாவது விபரீதங்களை உருவாக்குவதற்கான சமிக்கையாக அல்லது அவ்வாறான சம்பவங்கள் நடந்து விடுமோ என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக என்ன நடக்கின்றது, அழகு வார்த்தைகளாலும் ஒரு கவர்ச்சி மிகு உரைகளாலும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் யதார்த்தமானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விடயங்கள் நடைபெற்ற சொல்லப்பட்டால் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதை கட்டாயமாக வரவேற்க வேண்டும். ஆனால் நடக்கின்ற விடயங்கள் அவ்வாறானதாக இல்லை. மக்களை ஏமாற்றுகின்ற அல்லது தங்களுடைய இயலாமைகளை நியாயப்படுத்துவதற்கான முஸ்தீபுகளாகவே அமைந்திருக்கின்றன. இது தொடர்பிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஊடகங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் உண்மைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான்